இடுப்பு இடுப்ப ஆட்டி நீ எங்கடி போற? ஏக்கா அடுப்ப தூக்கி நான் நான் அல்வா கிண்ட போறேன். வழக்கமா இவ எல்லாருக்கும் அல்வா தானே கொடுப்பா, இன்னைக்கு என்னடானா அல்வா கிண்ட போறேன்ற. அடியே குந்தாணி கெரிப்பி, இன்னைக்கும் உனக்கு அல்வா தாண்டி கொடுக்க போறேன் அடப்பி. என்னடி கூப்பிட்டியா? ஏதோ கூப்பிட்ட மாதிரி கேட்டுச்சு. அது வந்துக்கா கூப்பிட்டேன். ஏக்கா இந்த அடுப்பை கொஞ்சம் இறக்கி வைங்களேன்னு சொல்லி கூப்பிட்டேன். மண்டமுடி கொண்டை எதுமா பெருசா இருக்கு, பேசுறது கேட்காதுன்னு பார்த்தா இவன் அண்டா காதுல என்ன பேசினாலும் விழுந்துரும் போல. என்னடி இறக்கி வைக்கவா அந்த பக்கமா திரும்பிட்ட? புடிங்கக்கா, இறக்கி வைங்கக்கா. யாராவது இறக்க வருவாங்களா நினைச்சிட்டே இருந்தேன், நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. பார்த்து பத்திரமா வைங்கக்கா. எப்பா என்ன கணம் ஆளு நரம்பு மருந்தால எத்தா பெரிய அடுப்பனாலும் தூக்கிட்டு வந்துடுறாளப்பா. என்னடி அடுப்பை இறக்க சொன்னா இறக்கி வச்சு சூடா இருக்கு. அதுவாக்கா, இங்க வந்து விறக வச்சு அது சூடாறதுக்கு லேட் ஆகும்ல, அதான் வீட்டுல இருக்கும்போதே அடுப்பை தூக்கி பொருத்தி தலையில வச்சுட்டேங்கா. அடக்கிருக்கி எரிஞ்சுக்கிட்டு இருந்த அறுப்பையாடி தலையில வச்சு கொண்டு வந்த. தலையில நெருப்பு கிருப்பு பட்டினா என்னடி செய்வ? ஏக்கா ஸ்டீல் பாடி, என் தலையெல்லாம் நெருப்புல ஒண்ணு எரியாது. ஐயோ, இந்த சுடும் போதே நினைச்சேன், பரதேசி நாய் இவ சொல்றான்னு சொல்லி அடுப்பை இறக்கி வச்சேன்ல, என்ன சொல்லணும். ஐயோ கை பொத்துருச்சே. அடுப்புக்கு ஒண்ணு சேதாரம் ஆகலையே. அடி கிறுக்கி, உன் பேச்சை கேட்டு இறக்கி வச்சல்ல, என் கையில தாண்டி சேதாரம் ஆகி போச்சு. பாரு கையெல்லாம் பொத்து போச்சு. சூடா இருக்கு அடுப்புன்னு சொல்லக்கூடாதடி. சூடா அடுப்பு இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன இறக்கி வைக்கவா செய்வீங்க? அதான் சொல்லலக்கா. எப்படி சரியான கிறுக்காலம் பிடிச்சவளா இருக்காள. இவகிட்ட எல்லாம் அல்வா வாங்கி திங்கப்படாதுடா. கொஞ்ச நாள் போரு தலைவா, ஒரு வஞ்சி கொட்டி இங்கே வருவா. யாப்பாட ஒரு வழியா அண்டங்கக்கா கொண்ட காரி போய் தொலைஞ்சிட்டா. அடுத்து நம்ம ஆட்டையை போட்ட கரும்பை எடுத்துட்டு வந்துட வேண்டியதான். எங்க என் புருஷன்? என் மாமியாருக்கு தான் அறிவில்லைன்னா என் புருஷனுக்கு வர மண்டையில மொத்தமே அறிவில்லாம போச்சு. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்துல மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னதில்ல நியாயம் என்ன கண்ணாத்தா? என்ன இந்த சின்ன பொண்ணு செத்த வீட்ல ஒப்பாரி பாட்டு பாடுற மாதிரி பாடிக்கிட்டு இருக்கவோ? வாடி என் சின்ன பொண்ணு, என்ன உன் மாமியாகிமிய மண்டைய போட்டாலா ஒப்பாரி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கவோ? வாடி என் நீலமண்ட நீலாம்பரி, உன் வாயில ஒரு குத்து சக்கரை அள்ளி போட ஆசைதான் நீ சொன்ன வார்த்தைக்கு. ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல சம்பவம் நடக்கவே இல்லையேடி. என்னத்த சொல்லட்டும். ஆசை ஆசை இப்பொழுது பேராசை இப்பொழுது ஆசை தீரும் காலம் எப்பொழுது? என் மாமியார் மண்டையை போட்ட அன்னைக்கு தான் அந்த ஆசை தீரும். என்னடி பண்ண போற? அல்வா கிண்ட போறேன். எப்பவுமே எங்களுக்கு குடுக்கறது அல்வா தானடி. இன்னைக்கு ஒரு பெசல் அல்வா. இவன் நார்மல் அல்வா இன்னாவே நாயிடுங்காது, இதுல பெசல் பிக்காலி அல்வா வரையா? வேளங்கிற வெள்ளிக்கிழமை சந்தை. என்னடா இது, நாம அல்வா கிண்டு போறேன்னு சொன்னோன்னே அவ அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாளே. எப்படி இவளுகள்கிட்ட இதை விற்கிறது? முதல்ல அல்வான்ற பேர்ல என்னத்தையாவது ஒன்ன கிண்டி வைப்போம், அதுக்கப்புறம் எப்படியாவது விற்போம். பக்கத்துல யாருமே இல்ல, இப்ப நம்ம பட்டையை கிளப்பிட வேண்டியதான். பக்கம் யாரும் இல்லா நேரம் வேண்டும், ஐட்டத்தை தான் தூக்கி வச்சு அடுப்பில் வைக்க வேண்டும். எப்பட நல்ல வேலை வீட்டுல வச்சு ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். லைட்டா இந்த அல்வாவை அடுப்புல அப்படியே வச்சு சூடு பண்ணிட்டு இப்பதான் கிண்ண மாதிரி சீனை கிரியேட் பண்ணி இன்னைக்கு வியாபாரத்துல சும்மா பட்டையை கிளப்பிடணும்டா சின்ன பொண்ணு. தானே நானே தன்னனா, தானே நானே தன்னனா. சரி, இன்னும் கொஞ்சம் செட்டப் ஏத்துவோம். ஒரு வழியா கரும்பு ஜூஸ்ன்ற பேர்ல ஒரு தண்ணியில பச்சை கலரை கலக்கி வச்சாச்சு. குட்டி கரும்பை கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் பெரிய கரும்பை சைட்ல வச்சாச்சு. கோலப்பொடியை கலக்கி அல்வா கிண்டி வச்சாச்சு. செட்டப் எல்லாம் பார்த்தா எல்லாரும் கண்டிப்பா கரும்பு பால் அல்வான்னு நம்பிடுவாங்க. இனிமே நம்ம வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். சூடான அல்வாதான், நல்ல சுவையான அல்வாதான். வாங்கிக்கங்க இது கரும்பு பால் அல்வாதாங்க. இது சூடான அல்வாங்க, நல்ல சுவையான அல்வாங்க. வரியா மச்சான் வரியா, அல்வா நீயும் திங்கியா? அட வரியா மாமாவே வரியா, அட அல்வா நீயும் திங்கியா? சூடான அல்வாதான், அட கரும்பு பால் அல்வாதான். என்னடா இது அதிசயமா இருக்கு. குரங்கு ஒண்ணு குத்த வச்சு கொக்கரக்கு ஒண்ணு கூவிக்கிட்டு இருக்கு.
என்ன பண்றான்னு சரியா தெரியலையே. சரி, குரங்கிட்டே குழப்பத்தை கேட்டு தீர்த்துப்போம். ஐயோ, என்னாச்சுடி குழவையெல்லாம் போடுற? எக்கா பால் பொங்குதுக்கா, பால் பொங்குது, அதான் நல்லா கிண்டி விட்டுட்டு இருக்கேன். இத பாக்குறதுக்கு ஏதோ பச்சை கலர்ல பயங்கரமா இருக்கு. இந்த குக்கருக்கு குரங்கு இத பாலுன்றதே. எந்த ஊர்லடா பால் பச்சையா இருந்துச்சு? சின்ன பொண்ணு, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி என்னை கடுப்பத்தத பத்துக்க. பச்சை கலர்ல ஏதோ பொங்கி வந்துகிட்டு இருக்கு. நீ என்னன்னு கேட்டா பால் பொங்குது, பாயாசம் பொங்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கோவப்படாதீங்க நயன்தாராக்கா, இது ஒன்றும் பாயாசம் கிடையாதுக்கா, பால் தான். ஆனா மாட்டுப்பாலோ ஆட்டுப்பாலோ கிடையாது. மாட்டுப்பால் ஆட்டுப்பால் கிடையாது. ஒட்டகப்பால் கூட வெள்ளையா இருக்கும். இப்படி பச்சை கலர்ல இருக்கிறத பார்த்தா எதுவும் பச்சோந்தி பாலை கலந்து விக்கிறியாடி? ஐயோ அக்கா, நீங்க சொல்றத பார்த்தா யாராவது தப்பா நினைச்சுக்க போறாங்கக்கா. விட்டா என்ன கள்ளிப்பாலை கலக்கி விக்கிறியான்னு கேட்டுருவீங்க போல. நீ பச்சை கலர்ல விக்கிற பார்த்தா எனக்கு பயமா தாண்டி இருக்கு, அதான் கேக்குறேன்டி. ஐயோ ஐயோ அக்கா, அப்படிலாம் இல்லக்கா, இது சாதாரண கரும்பு பால் தான்க்கா. என்ன சொல்ற இவ? கரும்பு பாலா? என்னடி இது கரும்பு பால் பச்சை பச்சையா இருக்கு? அது வேற ஒண்ணு இல்லக்கா, இது சுத்தமான பச்சை கரும்பு பால், அதான் பச்சை பச்சையா இருக்கு. வேணா சந்தேகமா இருந்தா அந்த ஜக்குல ஊத்தி வச்சிருக்கேன் பாருங்க, கரும்பு ஜூஸ் கூட பச்சையா தான் இருக்கு. அப்புறம் அதை கிண்டுனா பச்சை பால் தானேக்கா வரும். ஆமா, இந்த ஜக்குல கரும்பு ஜூஸ் ஊத்தி வச்சிருக்கா, பார்க்க பச்சையா தான் இருக்கு. ஆனா இது வேற பச்சை, அது வேற பச்சையா இருக்கே. சரி, அவகிட்டே கேட்டுருவோம். ஆ பச்சை பச்சை, ஆ பச்சை பச்சை. பச்சை பச்சை பாட்டு அப்புறமா பாடிக்க. இது வேற பச்சையா இருக்கு, அது வேற பச்சையா இருக்கு. ஐயா, இவளுக்கு வேற வேலையே இல்லை. இந்த கலர் பச்சையில கோலப்பொடி ஒரு பாக்கெட் தான் இருந்துச்சு, அந்த கலர் பச்சை கோலப்பொடி ஒரு பாக்கெட் தான் இருந்துச்சு. இதுல ஒரு பாக்கெட், அதுல ஒரு பாக்கெட் தானே கலக்க முடியும். பக்கத்து வீட்டுல இருந்து கோலப்பொடி இல்லாம களவாண்டுட்டு வர முடியும்? என்னடி கேட்டுட்டு இருக்கேன், அந்த பக்கம் திரும்பி தீவிரமா சிந்திச்சுக்கிட்டு இருக்க. ஏக்கா, அது பச்சையான கரும்பு ஜூஸ்க்கா, அதான் பச்சை கலர்ல இருக்கு. இது சூடு பண்ண கரும்பு ஜூஸ்க்கா, அதான் இந்த பச்சை கலர்ல இருக்கு. சூடு பண்ணும்போது அந்த பச்சையில இருக்கு இந்த பச்சைக்கு மாறிடும். எப்படி எப்படி இவ சொல்றத நம்பலாமா வேணாமான்னு தெரியலையே. ஏ அப்பா, அந்த பச்சையில இருந்து இந்த பச்சைக்கு மாறிடுச்சுன்னு எப்படியெல்லாம் சமாளிக்கிற சின்ன பொண்ணு. சே, என்ன நினைச்சு நானே பெருமைப்பட்டுக்கிறேன். ஆ பச்சை பச்சை, ஆ பச்சை பச்சை. சரி, நீயும் ஏதோ சொல்ற, நானும் ஏதோ நம்புறேன். ஆமா, கரும்பு பாலை காய்ச்சி என்னடி பண்ண போற? சக்கரை எடுக்க போறியா? எக்கா, நான் கரும்பு பாலை காய்ச்சி சர்க்கரையும் எடுக்கல, ஒரு கொப்பரையும் எடுக்கலக்கா. ஓஹோ, அப்ப என்னடி பண்ற அடங்காதவளே? அதுவாக்கா, வேற ஒண்ணும் இல்ல, வழக்கம் போல அல்வா தான். அல்வா காண்டி கொடுக்கறால அம்சமா, நான் விவரமான ஆளுதானே தெரியுமா? எக்கா, இந்த மாதிரிலாம் எல்லாரும் செய்ய மாட்டாங்கக்கா, என் கடையில மட்டும்தான் இருக்கு. அச்சச்சோ, கிண்டிட்டாளே, அல்வாதான் கிண்டிட்டாளே. கடைக்குத்தான் போயிட்டு வந்தேன், அதுக்கு முன்னாடி கிண்டிட்டாளே. உன் அல்வாதான் பச்சை பச்சையா அட இருக்குது, இத பார்த்தா ஹார்ட்டே வெடிக்குது. என்னக்கா பொசுக்குன்னு இப்படி சொல்லி போட்டீங்க? பின்ன பச்சை நிறமேன்னு கிண்டி வச்சா அன்னைக்கிளைக்கு ஹார்ட் வெடிக்காம பின்ன மண்டையில இருக்க மூளையா வெடிக்கும். அப்படி சொல்லுங்க நயன்தாராக்கா. அன்னைக்கிளி அக்கா, நீங்க இப்படி விவரம் இல்லாம இருப்பீங்கன்னு நான் கனவுல நினைக்கலக்கா. என்னடி என்ன பார்த்து விவரம் கிட்ட வந்த? நயன்தாராக்கா என்ன சொல்றாங்க உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஹார்ட் இருக்கான், அதனாலதான் ஹார்ட் வெடிக்குமா. மண்டையில மூளை இல்லையா, அதான் மண்டையில இருக்க மூளை வெடிக்காதான். புரியுதா புரியுதா? அடப்பாவி, எப்படி நான் சொன்னேன், நீ எதை இப்படி இவகிட்ட மாட்டி விடுற? ஏன் நயன்தாராக்கா, என்ன பார்த்தா உங்களுக்கு மூளை கட்டவ மாதிரியா தெரியுது? 2 பேருக்கு 2 நாளைக்கு சண்டை மூட்டி விட்டா தான் எனக்கு 2 நிமிஷமாவது தூக்கம் வரும். ஐயோ அன்னைக்கிளி, அப்படிலாம் இல்லட்டி. அவ நம்ம 2 பேத்துக்கும் சண்டை மூட்டி விட்டு அதுல குளிர்காயலான்னு பாக்குறாடி. கோவப்பட மாட்டா இவ கொண்டா போட்ட பொண்ணு. சிலுத்துக்கிட்டு நிப்பா இவ சிவகாசி பொண்ணு. அங்கே இங்கும் பாப்பா இவ கொண்டக்கார பொண்ணு. அடியே, நீயும் மாடி சேர்ந்துக்கிற? அன்பா தானே பேசுவாள அன்னை கிளி பொண்ணு. அட அன்பா தானே பேசுவாள அன்னை கிளி பொண்ணு. நீ தாண்டி என்ன சரியா புரிஞ்சுக்கிட்ட. நான் இப்படி அன்பா பேசுவேன்னு உனக்கு தான் தெரியுது. அடியே நீலமண்ட நீலாம்பரி, நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்லிட்டி, அவ எங்களுக்கு சண்டை மூட்டி விடப்பாக்கா. சொல்றேன்க்கா சொல்றேன். சின்ன பொண்ணு அல்வா விக்கணும்ட்டு இப்படிதான் நமக்கு இடையில ஆட்டையை குழப்பிடுவாக்கா. அதெல்லாம் கேட்டு டென்ஷன் ஆயிடாதீங்க, அவ சும்மா சொல்றாக்கா. என்னடி நீ என் காரியத்தை கெடுத்துட்டிய? அப்படி
அப்படி என்னடி பெரிய காரியம் பண்ணிட்டு அதை கெட்டு போறதுக்கு? இல்லக்கா சண்டை வர்ற மாதிரி இருந்துச்சு, அதான் சண்டையை நிறுத்திட்டியே, நல்ல வேலை அப்படின்னு சொல்ல வந்தேன். எதுக்குடி ரெண்டு பேரும் சண்டை போட்டு நான் 1/2 கிலோ வாங்கினா நான் 1 கிலோ வாங்குவேன்னு உன்கிட்ட போட்டி போட்டு அல்வா வாங்குவாங்க, அதுக்காக தானே சண்டை முட்டி விட்ட? அது வந்து ஐடியா அனைத்தையும் கண்டுபிடிச்சிருந்தா இந்த நீலமண்ட நீலாம்பரி. வெல்டன் பேபி வெல்டன். நயன்தாரக்கா, நாம ஆளுக்கு கோவப்பட்டு அதிகமா அல்வா வாங்க வேண்டாம். மொத்தமே ஆளுக்கு 100 கிராம் மட்டும் வாங்கிப்பேனக்கா. என்னக்கா சொல்றீங்க? ஆளுக்கு 100 கிரானா? பின்ன அண்டா முழுவதையும் சண்டை போட்டு வித்துறலான்னு பாத்தியாக்கும். அதான் நீ வந்து காரியத்தை கெடுத்துட்டியே, என்ன பண்றது இப்ப? என்னடி இது திடீர்னு கரும்பு ஜூஸ்ல அல்வா போடுற? எங்க வீட்ல எல்லாம் கரும்பு மீந்து போய் சும்மா தாண்டி கிடக்குது. ஏக்கா எல்லார் வீட்லயும் கரும்பு இருக்கு, ஆனா அதை காய போட்டு யூஸ் பண்ணாமலே விட்டுருதோம். இப்ப பாத்தீங்கன்னா நான் இப்போ கரும்பை எடுத்து அதுல சாறு எடுத்து அதை அல்வா கிண்டி வித்தோன்னா கரும்பு வேஸ்ட் ஆகாமலும் போச்சு, கரும்போட சத்து உடம்புக்கு கிடைச்ச மாதிரி ஆச்சு. எப்படி எப்படி? அதோட ஏன் நிறுத்திட்ட? நீ நல்லா காசு பார்த்த மாதிரி ஆச்சு, அதானடி? அதே தாண்டி. சரி சரி, எப்படியோ என் ஐடியாவை கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, ஆளுக்கு ஒரு 200 கிரானாச்சும் வாங்கிக்கோங்களேன். வேணாம் வேணாம், ஆளுக்கு 100 கிராம் போதும். 100 கிராம் அல்வா எம்புட்டடி? 50 ரூபாதான், 50 ரூபாதான் அக்கா. 100 கிராம் அல்வா 50 ரூபாதான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இது வரைக்கும் இந்த மாதிரி கரும்பு சாறுல இருந்த அல்வா செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லு. பொங்கல் டைம் சரியா வீடியோவே போட்ட முடியல, நீங்க எல்லாம் என் வீடியோ பார்க்காம ஏங்கி போயிருப்பீங்க, அப்படித்தானே ஃப்ரெண்ட்ஸ்? தயவு செய்து உங்க வீடியோ பார்க்காம சந்தோஷமா இருந்தேன்னு மட்டும் யாரும் கமெண்ட்ல சொல்லிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ண உங்க நேம் நான் ரொம்ப நாளா சொல்லவே இல்லைல்ல, நாளையில இருந்து சொல்றேன்னு நினைக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு உள்ள வீடியோல பார்க்கலாம். கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. பொங்கல் எப்படி போச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.